வணக்கம். நமது வரிப்பணம் எப்படி எங்கே செலவாகிறது அப்படின்னு நாம எப்பவுமே கவனமா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு இந்த விளக்க தொகுப்புல தமிழக அரசியலையும் சரி ஊடகங்களையும் சரி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு மற்றும் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பத்தி தான் நாம முழுமையா நடுநிலையா அலச போகிறோம். வாருங்கள் நேரடியாக விஷயத்துக்குள் போகலாம். இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். 1. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிரடி சோதனைகள். 2. அந்த 7 கோடி ரூபாய் டெண்டர். 3. மாயமான லட்சங்கள் பற்றிய குற்றச்சாட்டு. 4. முதல் தகவல் அறிக்கை மற்றும் ஆவணங்கள். இறுதியாக 5. இது குறித்த அரசியல் எதிர்வினைகள். பகுதி 1. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா அமைந்த அந்த திடீர் சோதனைகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். 20. ஆமாங்க, மாநிலம் முழுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்துல 20 வெவ்வேறு இடங்கள்ல அதிரடி சோதனையில இறங்கினாங்க. இந்த எண்ணிக்கையை கேட்டாலே நமக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை அப்படின்னு. காலையில தொடங்கின இந்த தீவிரமான சோதனை சுமார் 6 மணி நேரத்துக்கு மேல நீடிச்சது. சும்மா ஒரு இடத்துல இல்ல, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவோட வீடு, அலுவலகங்கள் மட்டும் இல்லாம நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்ததாரரோட இடங்கள்னு எல்லா கோணங்கள்லயும் இந்த ரைடு நடந்திருக்கு. பகுதி 2. அந்த 7 கோடி டெண்டர். சரி, இந்த ரைடுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு புரிஞ்சுக்க நாம 2022ஆம் வருஷத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகணும். 2022ல நெடுஞ்சாலைத்துறை சார்பா சாலைகளை அகலப்படுத்துறது, மேம்படுத்துறது, அப்புறம் சிறு பாலங்களை சீரமைக்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான டெண்டர் ஒதுக்கப்பட்டுச்சு. அதோட மதிப்பு என்ன தெரியுமா? சுமார் 7 கோடி ரூபாய். இந்த மிகப்பெரிய லாபகரமான அரசு உள்கட்டமைப்பு ஒப்பந்தம் யாருக்கு கிடைச்சதுன்னா சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தான். சரி, இதுல இப்ப என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அடுத்தடுத்து வர்ற தகவல்கள் உங்களே கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கும். பகுதி 3. மாயமான லட்சங்கள் பற்றிய குற்றச்சாட்டு. இந்த மெகா சோதனைகளுக்கு காரணமா அமைந்த அந்த முக்கியமான புகாரை பத்தி இப்போ பார்க்கலாம். இங்கதான் ஊழலுக்கு எதிரான தொண்டு நிறுவனமான அறப்போர் இயக்கம் உள்ள வர்றாங்க. இந்த அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷன் இந்த டெண்டர் ஒதுக்கீடு தொடர்பா லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அதிகாரப்பூர்வமா ஒரு புகாரை தாக்கல் செய்றார். பிரச்சனையின் மையப்புள்ளியே இதுதான். ஒரு பக்கம் சாலை பணிகளுக்காக கோடிக்கணக்கில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு, ஆனா மறுபக்கம் களத்துல எந்த ஒரு வேலையும் நடக்கவே இல்லை அப்படிங்கறது அந்த அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அங்க ஒரு கள்ள கூட நகர்த்தல அப்படிங்கறது அவங்களோட பிரதான வாதம். இதுல அறப்போர் இயக்கம் குறிப்பிட்டு சொல்ற அந்த துல்லியமான தொகை 3.23 கோடி ரூபாய். எந்த ஒரு வேலையும் செய்யாமலேயே ஒரு கூட்டுச்சதி மூலமா மக்களோட வரிப்பணமான இந்த 3.23 கோடி ரூபாய் முற்றிலுமா முறைகேடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆணித்தரமான குற்றச்சாட்டு. பகுதி 4. முதல் தகவல் அறிக்கை மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள். வெறும் குற்றச்சாட்டுகளோடு நிக்காம சட்ட ரீதியா என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பாப்போம். சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையில யார் யார் பேர்கள் இருக்கு தெரியுமா? முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அந்த குறிப்பிட்ட தனியார் ஒப்பந்ததாரர் மற்றும் 9 அரசு அதிகாரிகள். இவங்க எல்லாமே இந்த குற்றச்சாட்டுல தொடர்புடையவங்கன்னு எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரொம்ப கடுமையானவை. கிரிமினல் கூட்டுச்சதி, பொது பணத்தை முறைகேடு செஞ்சது, போலி ஆவணங்கள் தயாரிச்சது, அப்புறம் ஏமாற்றுதல், இப்படி பல சீரியஸான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 6 மணி நேர ரெய்டோட முடிவுல என்ன கிடைச்சது? நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள், நிறைய டிஜிட்டல் ஆதாரங்கள், அது மட்டும் இல்லாம சொத்து மதிப்பு குறித்த ஆவணங்களும் அதிகாரிகளால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நிதி முறைகேடுகளை உறுதிப்படுத்துற மாதிரி பல முக்கிய தடயங்கள் கிடைச்சிருக்குன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்றாங்க. இது வழக்கின் மேல் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கு. பகுதி 5. அரசியல் எதிர்வினை. எந்த ஒரு செய்தியையும் நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா 2 தரப்பு வாதங்களையும் கேட்கணும் இல்லையா? இப்போ குற்றம் சாட்டப்பட்ட தரப்போட அரசியல் விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த சோதனைகள் நடந்த உடனே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டார். இந்த ரெய்டுகள் எல்லாமே முற்றிலும் அரசியல் பழி ஓங்கும் நோக்கத்தோட, ஒரு உள்நோக்கத்தோட நடத்தப்படுது அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில திட்டவட்டமா சொல்லியிருக்கார். தன்னோட அறிக்கையில அவர் நேரடியாகவே இப்படி சொல்றாரு: திமுக ஆட்சி காலத்துல ஊழல்னு இதுவரைக்கும் தொடரப்பட்ட ஒரு வழக்குல கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடிஞ்சது இல்ல அப்படிங்கறதான் வரலாறு. ஆளுங்கட்சியினரோட இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சும் இயக்கமல்ல திமுக, இதையும் எதிர்கொண்ட வெற்றி பெறுவோம். அதாவது தாங்கள் குற்றமற்றவர்கள் அப்படிங்கறதுல அவங்க தரப்பு ரொம்ப உறுதியா இருக்காங்க. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். 2022ல டெண்டர் கொடுக்கப்படுது, ஆனா களத்துல வேலை நடக்கலன்னு அறப்போர் இயக்கம் புகார் அளிக்கிறாங்க. அதன் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 20 இடங்கள்ல அதிரடி சோதனைகள் நடந்திருக்கு. இதுதான் இந்த வழக்கின் முழுமையான டைம்லைன். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த சோதனையில பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், அரசு உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல இருக்கிற வெளிப்படைத்தன்மை பத்தியும், நம்மளோட வரிப்பணம் எப்படி செலவிடப்படுதுங்கிறத பத்தியும் என்னென்ன புது உண்மைகளை வெளியில கொண்டு வர போகுது நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இந்த சிக்கலான செய்திக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான நடுநிலையான விளக்கங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.